இன்னைக்கு பாலாவை பத்தி தான் பேச வந்திருக்கோம். பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேம், இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்க அடிக்கலாம். இப்ப இதே சூர்யா அவங்க அந்த குழந்தைய படிக்க வைக்கிறத ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. என்னாலதான் அவங்க படிக்கிறாங்க. இந்த வண்டி தான் அண்ணன் கேட்டு பாலா நான் வாங்கி கொடுத்தது. இது வந்து நிறைய பேர் சொல்றீங்க வண்டி வாங்கி கொடுக்குறா பொய்யானது, நம்பர் பிளேட்ல மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அது பண்ணல. யார இன்னைக்குமே வந்து அகரமல யாரை படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவ்வளோ வன்மல்ல, ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளவு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா பாலா அவர்கள் செய்கிறார். எப்படி வேற யாரையாவது காசு வாங்குறாரு தான் கேள்விகள் எல்லாம் வச்சாங்க. அதுக்கு அவரே விடை கொடுத்தாரு. நான் யாருக்கிட்டையும் காசு வாங்கல. இது ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமா ஆடிட்டர் கிரவுட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறத பண்றேன். இது ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை. அதை வச்சு நீ எக்ஸ்போஸ் முகத்தை கிழிஞ்சது கதறி ஒருத்தர் போடுறாரு. சர்வதேச கைக்கூலி. ஐயா நான் தினக்கூலி. நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் தான் நான் கொண்டிருக்கேன். அதுக்கு திருப்பி நான் மக்களுக்கு கடைசி பண்ணிட்டு தான் இருப்பேன். அது யார் என்ன சொன்னாலும் அது கடைசி பண்ணிட்டு தான் இருப்பேன். பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது தெரியல. பிரபல பேச்சாளர் திரு பாரி அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோவை பார்த்தேன். திரு பாரி அவர்களுடைய பேச்சில எனக்கு உடன்பாடு இல்லை.